மீண்டும் ஜெர்மனியிலேருந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்டப்படுறது ஸ்பினாச் நூடுல்னு சொல்லுவாங்க இங்கே. அதாவது அந்த டோஸ்ட் ப்ரோட் ஊரில் அந்த வெட்டுப்பானைன்னு சொல்லுவாங்க. வெட்டுப்பானில் அதுக்குள்ளே கீரை, முட்டை, குரோட்டர் அதாவது பேட்டஸ்லேயும் எல்லாம் போட்டு ஸ்பினாச் நூடுல் செய்ய போகிறேன். அந்த ஸ்பினாச் நூடுல் என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறேன்னு பாருங்கள். அந்த டோஸ்ட்டு அது நீங்கள் வெட்டி எல்லாம் முட்டையெல்லாம் போட்டு எல்லாம் கலக்கி போட்டு அதுக்குள்ளே பால் விட்டு அந்த கீரையை ஃப்ரெஷ் கீரையை புளிஞ்சீரம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதாவது அவிச்சு போட்டு வெளியில் எடுத்து அதுக்குள்ளே போட்டு செய்கிறது. செய்முறையை பார்ப்போம். செய்முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் வீட்டில் உங்களுக்கு டோஸ்ட் அதுவில் இருந்தால் நீங்கள் அதில் செய்து பார்க்கலாம். என்ன வீணை எறியாமல் அதில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாமானை வேஸ்ட் ஆக்காமல் எவ்வளோ ஜெர்மன் சாப்பாடுகள் செய்யலாம். வந்து இப்போ செய்முறையை பார்ப்போம். இது வந்து ஃப்ரெஷ் ஸ்பினாச், அது கீரை, இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்க போகிறது. இந்த கீரையை நல்லா இதுக்குள்ள வடியில் வச்சு போட்டு நல்லா துருக்கம் பண்ணுவோம். இப்படி துருக்கம் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் போகும். தண்ணியெல்லாம் நல்லா துரோக்கம் பண்ணுவோம். துரோக்கம் பண்ணாமட்டா அந்த காயம் வரும். எல்லாம் படிக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக புளிஞ்செடுக்கணும். புளிஞ்செடுக்கணும். வெட்டுப்பான் இந்த வெட்டுப்பானை இப்படி சின்ன சின்னதாக பட்டுறீங்க. இதை எடுத்து அறிகிறீங்க. சரித்தான அறியும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வச்சுருங்க எல்லாத்தையும். இப்போ அப்படியே வட்டி கணக்காக ஒரு கீஸ்டேக்கில் போடுறீங்க. ஒரு கீஸ்டேண்டாக ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க. இப்போ நான் இது 100 பேருக்கு செய்கிற வழியாக கொஞ்சம் கணக்காக செய்வேன். நீங்கள் வேணுமெண்டா ஒரு 4-5 பேருக்கு செய்கிறேன்டால் ஒரு டோஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வெட்டுப்பான் இது எடுத்தீங்கன்னா முட்டை அது ஒரு 5 முட்டை போடலாம். ஒரு பக்கெட் ஸ்பினாச் அதாவது பேபி ஃப்ரெஷ் ஸ்பினாச் போட்டு சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நூறு செய்யப்போ அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் ரோஸ்மேரி, கொஞ்சம் உள்ளி எல்லாம் போடப்படும். ஒரு சோஸ் பேன் எடுக்கிறீர்கள், கொஞ்சம் பட்டர் போடுறீர்கள். ரோஸ்மேரின் திமியான் உள்ளி எல்லாம் சின்ன சின்ன வட்டிட்டு போட வருங்க. இதில் உள்ளியும் வெங்காயம் வட்டி வச்சுருப்பேன். இதில் ரோஸ்மேரின் திமியான் சின்ன சின்ன வட்டிட்டு போடவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்து சாப்பிடும். பட்டர் போட்டுட்டு இந்த வட்டி வெங்காயம் எல்லாம் வீட்டில் போடுறோம். போட்டு வளர்க்குறோம். வெங்காயம் உள்ளி ரோஸ்மேரின் திமியான் எல்லாம் போட்டு நல்லா வளர்க்குவோம். அதில் பாலை விடுவீங்க. நீங்கள் 4 லிட்டர் பால் இருக்கிற ஒரு 100 செய்கிறதுக்கு அது 100 உருண்டை. நீங்கள் அதுக்கேற்ற வரை அளவாக பாலை காய்ச்சி போட்டு அளவாக விட்டு விட்டுலாம். நீங்கள் 4-5 பேருக்கு செய்யணுன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலை தேவையில்லை. பால் கொதித்து வந்தோடனே கொஞ்சம் உப்பு மிளகு எல்லாம் போட்டு தட்டுங்க. கொஞ்சம் முஸ்டார்ட் போடுவோம். முஸ்டார்ட் செம்மாவை முஸ்டார்ட் அதெல்லாம் கலக்கி போட்டு சால்ட்டு வச்சு சால்ட்டும் பெப்பரும் கலந்து வச்சுருக்கேன். அது இங்கே போடுறீங்க. இந்த கீரையை இந்த மிக்சரில் போட்டு அரைக்கிறீங்க. நல்லா பச்சையாக வந்துட்டுது. பச்சையாக வந்தவொடனே போடுறீங்க. நாட்டை அது கீரையே இதுக்குள்ள போடுறீங்க.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. நல்லா கலந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வெங்காயம் ரோட் பண்ணிட்டீங்க எல்லாம் போட்டு இப்போ இதை இந்த டோஸ்ட்டுக்குள்ள போட்டு இந்த டோஸ்ட் அதாவது வெட்டு பானுங்களை எல்லாம் சின்ன சின்ன வச்சுட்டு கீரை அரைச்சி போட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் வதக்கி வெங்காயம் ரோட் பண்ணிட்டீங்க வதக்கி இப்போ இதுக்குள்ள போட்டுட்டு இங்கே இந்த பாலை காய்ச்சிட்டு பாலுக்குள்ள கொஞ்சம் முஸ்காட் போட்டுனான் முஸ்காட்டு உப்பும் மிளகும் போட்டுனான் போட்டுட்டு இதுக்குள்ள போட்டுட்டு இதெல்லாம் பிறகு முட்டை போடுறீங்க காட்டு ஏன்னா நான் ஒரு வெட்டு பான் எடுத்தேன் டோஸ்ட் ப்ராட் அதுக்கு நான் இப்போ ஒரு 15 முட்டை போட போகிறேன். முட்டையை வச்சு இதுக்குள்ள எடுத்துட்டு முட்டையெல்லாம் சேர்த்து கலக்குறீங்க. உப்பு போடுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக உப்பு மிளகாவும் போடுவேன். நான் உப்பு மிளகாவும் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை கலந்த வழியாக போடுறேன். பால் பொங்கி வந்துட்டு இப்போ கொதிச்சு வந்த பாலை இப்போ அந்த டோஸ்ட்டுக்கு அந்த பானுக்கெலாம் விடுவோம். நல்லா கிளறிப்பேன் வந்து ஒரு கறியை எடுத்து கிளறி போட்டு அப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு கிளக்கிடுவோம். இப்போ கிளச்சிங்கன்னா கையில் சுட்டு போடுறோம். நல்லா கிளறினோம்னா கொஞ்சம் மாறிடும். ஆறுனாப்புல கையால் நல்லா பிசைஞ்சு கிளக்கிடுவோம். முதல்ல முட்டையை போடுங்க. இப்போ அந்த முட்டையை போடுறீங்க. நான் 15 முட்டை போடுறேன். இப்போ 10 டோஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு டோஸ்ட்டுக்கு 3 அல்லது 4 முட்டை போட்டால் காணும். போட்டுட்டு நல்லா பிணைகிறீங்க. பிணைஞ்சி போட்டு காட்டணும் அப்படி இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு குழைக்கிறீங்க. நல்லா அந்த காய்க்காய் வெறும் மாட்டம் காய்க்காய் அந்த களியாக புட்டு குழைச்சி எல்லாரும் பானை குழைக்கிற மாதிரி வெறும் மாட்டம் நல்லா குழைக்கிறீங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் வச்சு உருண்டை ஆக்கி போட்டால் ஸ்டெப்பில் தண்ணி கொதிச்ச பிறகு அதுக்குள்ள போட்டுட்டு மேலே மிதந்து வர எடுத்து போட்டு சாப்பிடலாம். எல்லாத்தையும் நீங்கள் மேலே எடுத்து போட்டு ஒரு பண்ணைக்கில் வச்சு ஒரு சோஸ் பேனில் வச்சு பட்டர் போட்டு பட்டரில் பிரார்த்தனை பண்ணி பண்ணி சாப்பிடலாம். இப்போ நான் இது கொன்பட்ட மாட்டேன். பக்கம் பண்ண வைக்கப்புறம் நான் டெம்பம் பண்ண போகிறேன். டெம்பம் பண்ணுறதுனா அவிக்கிறது. பக்கம் பண்ண வச்சு அவிக்க காட்டும். இப்போ இதுக்குள்ள இறக்கமாக இப்படி தண்ணியாக வந்துச்சுன்னா நீங்கள் ரஸ் பவுடர் போடலாம். இப்போ நான் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் ரஸ் பவுடர் போட்டுருக்கேன். கேக் ஃபுல்லாக குழைச்ச உடனே இப்படி இருக்கும். அப்புறம் இதை உருண்டை ஆக்கணும். உருண்டை ஆக்குறீங்க. மோதாம உருட்டுற மாதிரி உருண்டை ஆக்கி போட்டு இப்படி இதில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் பக்குவப்பன் இருந்தால் டெம்பு பண்ணலாம்னா நீங்கள் டெம்பு பண்ண அவிக்கலாம். பக்குவப்பனில் இல்லாட்டிக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு தண்ணியில் கொதிச்ச அப்புறம் அதுக்குள்ள போட்டு மேலும் 2 வரைக்கும் எடுத்துட்டு சாப்பிடலாம். முதல் சொன்ன மாதிரி இல்லாட்டி பட்டரிலும் போட்டு டெம்பம் பண்ணுறேன். இது பக்கம் இப்போ நாங்கள் டெம்பம் பண்ணிட்டு அவிக்கிறது தூரத்தில் வேறு 15 நிமிஷம் அவிக்க விட போகிறேன். அவிச்ச அப்புறம் காட்டுறேன். அப்படி இருக்கேன். இப்போ பக்குவம் இல்லாதாக்கள் இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியை கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்நாக் நூடில் அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்சோன்னா அந்த ஸ்நாக் நூடில் அதுக்குள்ள போட்டு எடுக்கிறீங்க. போட்டு கொதிச்சோன்னா அப்படியே மேலே மிதந்து வரைக்கும் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு பண்ணையில் போட்டு ஒரு சோஸ் பேனில் போட்டு பட்டர் போட்டு பிராசன் பண்ணி போட்டு டொமாட்டோ சோஸ்லேயோ இல்லாட்டி வேறு சோஸோடு நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா ஸ்நாக்ஸ் நூடில் போடுறீங்க. போட்டு மிதந்து வரைக்கும் இது நீங்கள் போட்ட டெம்பும் இல்லாத ஆக்கள் பக்குவம் இல்லாத இப்படி அவிக்கலாம். ஆயில் பறக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரீயும் சாப்பிடலாம். டொமாட்டோ சோஸ் போட்டு நிறைய கெச்சாப் போட்டு
இப்போ நான் நீங்கள் வந்து இதை பண்ணையில் பட்டரில் போட்டு ராத்து மணி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு டோஸ்ட் பேனில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பட்டர் ஊற்றுறீங்க, பட்டர் ஊற்றி போட்டு இப்படி கொஞ்சம் அரைச்சி போட்டு அப்படியே டொமாட்டோ சோஸோடு சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கெச்சப் போட கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு மேலே இந்த பினாட்டு கீரை சாப்பிடாது இப்படி செய்து போட்ட கொடுத்தா சாப்பிடுகிறோம். டொமாட்டோ சோஸு செய்கிற ஈஸி. நீங்கள் செய்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மணி போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டொமாட்டோ சோஸுக்குள்ளே வாட்டி போட்டு பட்டரில் வாட்டிட்டு டொமாட்டோ சோஸ் இருந்தால் டொமாட்டோ சோஸ் இல்லை நீங்கள் கச்சப்பு இல்லாட்டி போகிற சோஸோட கறி கூட சாப்பிடலாம். அப்படி இதுக்கு மேலே ஒரு பாமசான் கேஸை இல்லாட்டி பேர் கேஸுன்றதுக்கு பொடி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டை இது செய்து பார்க்கலாம், சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்பநீரம் பண்ணுங்கள். அப்பநீரம் பண்ணாதாக்கள் அப்பநீரம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் அடுத்த முறை சந்திப்போம்.